இப்போ வந்து நம்ம இந்த பாம் ஆயில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, நான் சும்மா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த புளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு வச்சுக்கணும், கல் உப்பு. இந்த அளவுக்கு வச்சுட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். இதை ஒரு புளி கொல கொலன்னு இருக்கும், இந்த புளி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை கட் பண்ணி அதில் ஊற்றிடலாம். ஒரு பாக்கெட் பத்துற அளவுக்கு நீங்கள் வானல் வச்சுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டோம் எண்ணெயை. இது நல்லா இப்போ காயணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கட்டி கட்டியாக இருந்தது. இப்போ வந்துட்டு அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புளி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு கட்டி, அந்த கட்டியை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா இப்போ காயட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா புளி, உப்பு, இஞ்சி மட்டும்தான் போடுவேன். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறாங்க அதுலேயே. சரி, நானும் இந்த டைம் போட்டுட்டேன். அதில் 4 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளி வந்துட்டு நல்லா கருகணும். இஞ்சும் நல்லா கருகணும், புளியும் நல்லா கருகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பபுள் வந்துட்டுருக்கு. நல்லாவே இப்போது ஃப்ரை ஆக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஃபார்ம் ஆயிலெலாம் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. நான் வந்து ஃபார்ம் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அது வந்து எப்படி நம்ம எந்த முறையில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா 150 ரூபாய் வருது ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா, இல்லை 200 ரூபாய்க்குள்ளே வரும் இல்லையா? நம்ம இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது லாபம் தான். அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கட்டாயப்படுத்த கிடையாது, விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாக வந்துருச்சு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஃப்ரை ஆகுதா? இஞ்செல்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது வந்து கருகணும் கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா கருப்பானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி யூஸ் பண்ணுறப்போ பித்தெல்லாம் போயிடும், உடம்புக்கு நல்லது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் தானே? அதனால் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிறது பார்த்திங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் வருது, நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு, இந்த புளியெல்லாம் தனித்தனியாக வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம். அதனால் பயப்படாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண விடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு வடிகட்டி எடுத்துருங்க எண்ணெயை. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு மெல்லமாக இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரை ஆச்சு இல்லையா, அந்த இஞ்சி, புளி இதெல்லாமே சின்ன பிட்டெல்லாம் இதில் தங்கிடும். அதனால நம்மளுக்கு பயம் இல்லை. அழகாக நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.